சந்தர்ப்பங்கள் அமையும். எனவே கிடைக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பங்களை மிஸ் பண்ணாம நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா மிகப்பெரிய யோகம். எனவே உங்களது மாமனின் சொத்தாக இருக்கும் அவளது மகளை மணமுடிக்கக்கூடிய ஒரு யோகம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. அனைவருக்கும் இனிமையான சரஸ்வதி மற்றும் ஆயுத பூஜை தின வாழ்த்துக்கள். நாம் செய்யும் தொழிலுக்கு நன்றி தெரிவிக்கும் கூடிய வகையில் இன்றைய தினம் சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜை கொண்டாடப்படுகிறது. அனைவரும் அதில் பங்கேற்று இன்றைய தினம் சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜையை அவர் ஒரு தொழில் செய்து மேன்மையை பெற முடியும். சரஸ்வதி கடாட்சம் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. அப்படி கிடைக்கிறதுனால நமது தொழில் மிகச்சிறப்பான முன்னேற்றங்கள் காணக்கூடிய ஒரு யோகம் அமையப்பெறும். நல்ல வகையில் சிந்தனை பலம் பெருகக்கூடிய ஒரு யோகத்தை சரஸ்வதி நமக்கு அருள்வார். எனவே இன்றைய தினம் சரஸ்வதி தேவி மற்றும் துர்கா தேவியை வழிபடுங்கள். திருப்பூர் குமரனின் பிறந்த நாளான இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்திருக்கிறீர்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. மேலும் மனசார கூட யாருக்கும் துன்பம் நினைக்காத உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இறைவனுடைய பரிபூர்ண அருள் கிடைத்து வாழ்வாங்கு வாழ்ந்திட இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நமது ராசிக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. அப்போதான் முக்கியமான சில விஷயங்களை நீங்கள் தவறுவிடாமல் கேட்க முடியும். இன்றைய தினம் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடுபவர்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது என்ற பொதுவான நமது ராசி பலன்களை இந்த வீடியோவில் காணலாம். இன்றைய தினம் அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி 2022ஆம் வருடங்க செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருதி வருடம் புரட்டாசி மாதம் 17ஆம் நாள். இன்றைய தினம் துர்கா பூஜையான சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜை கொண்டாடப்படுகிறது. திருப்பூர் குமரனின் பிறந்த நாள் இன்றைய தினம். இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் பாக்யாதிபதியான குரு பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்தில் வலுவாக ஆட்சி பலம் பெற்று ராசியையும் 3 மற்றும் 5ஆம் இடத்தையும் பார்த்து கொண்டுள்ள ஒரு யோகம் இன்னைக்கு ஏற்பட்டுள்ளதுங்க. 5ஆம் இடம் மிக மிக வலுவாக ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்கு. மேலும் புதன் பகவான் 3ஆம் இடத்தில் உச்சமடைந்து காணப்படுகிறார். சுக்கிரன் புதன் சேர்க்கை பெற்றுள்ளது. இது எல்லாமே சேர்ந்து இன்றைய தினத்தை நமது கடகராசி அன்பர்களுக்கு மிக மிக சிறப்பான ஒரு சுபகாரிய தினமாக மாற்றித்தர கண்டிப்பாக காத்திருக்குங்க. இப்பொழுது உங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் சிறப்பாக கைகூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உங்க சொந்தத்திலேயே பொண்ணு அமையக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு இன்றைய தினம் காணப்படுது. அதிலும் நெருங்கிய சொந்தமான உங்களது மாமன் அல்லது அத்தையின் மகளை நீங்கள் மனம் முடிக்கக்கூடிய வகையில், கரம் பிடிக்கக்கூடிய வகையில் நல்ல ஒரு சூழ்நிலைகள் இப்போ உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. எனவே சொந்தத்திலேயே உங்களுக்கு திருமணம் நிச்சயமாடக்கூடிய உறுதியாகக்கூடிய ஒரு அருமையான சூழ்நிலை இப்போ உங்களுக்கு அமைந்திருக்குங்க. இப்பொழுது திருமணம் உறுதியாக நிச்சயமாகும். அனைத்து விதமான நலன்மைகளும் உங்களுக்கு இன்றைய தினம் காத்திருக்குங்க. இன்றைய தினம் கல்வியில மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலையும் இன்றைய தினம் ஏற்பட்டுள்ளது. மேலும் இன்றைய தினம் உங்களது விருப்பங்கள் எல்லாம் நிறைவேற நீங்கள் சரஸ்வதி தேவியை வழிபடுவது உங்களுக்கு மிகச்சிறப்பான நல்ல பலன்களை தருங்க. நிலையான ஒரு வருமானத்திற்கு வழியமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் அமையும். இன்றைய தினம் நீங்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்களை அதிகமாக விரிவடையக்கூடிய வகையில் நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்திக்குவீங்க. எனவே நண்பர்கள் வட்டம் இன்றைய தினம் பெருக வாய்ப்புகள் இருக்கு. அரசியல்வாதிகளின் தொடர்புகள் மூலமாக உங்களுக்கு காரியங்களில் நல்ல அனுகூலம் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினம் நெகட்டிவான சிந்தனைகளை விட்டொழிக்க வேண்டியது அவசியம். நெகட்டிவான ஒரு சிந்தனைகளை நீங்கள் மனநோயாக மாறுவதற்கு முன்பு அதை அழித்து விடுறது நல்லதுங்க. முழுமையான மனநிறைவை தரக்கூடிய நன்கொடை மற்றும் தர்ம செயல்களில் இன்னைக்கு நீங்கள் ஈடுபடலாம். இன்றைய தினம் உங்களுக்கு பணம் சம்பாதிக்க புதிய புதிய கவர்ச்சிகரமான வாய்ப்புகள் இன்னைக்கு உங்கள் கண்ணுக்கு தெரியக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் நீங்கள் யோசித்து செயல்படுவது நல்லது. முதலீடுகளில் கொஞ்சம் நிதானித்து தகுந்த ஆலோசனைகளை பெற்று செயல்படுவது உங்களுக்கு நல்லதுங்க. இன்றைய தினம் உங்களது வீட்டு வேலைகள் கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்கும். அதை நீங்கள் செஞ்சு முடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் செலவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினம் உங்களது உறவுகள் எல்லாமே ரொம்ப தனிப்பட்ட முறையில் சென்சிட்டிவான முக்கியமான உறவுகள்ங்க. எனவே நீங்கள் உறவுகளை இன்றைய தினம் எந்த வகையிலும் காயப்படுத்தாமல் நடந்து கொள்வது நல்லதுங்க. இன்றைய தினம் அலுவலக பணிகளில் நல்ல வாய்ப்புகளை தேடி நீங்கள் சிறப்பாக உங்களது காரியங்களை செய்து கொள்ள முடியும். அதற்கான நல்ல சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்குங்க. பயணங்கள் கண்டிப்பாக பலன் தரும். இன்றைய தினம் உங்களுக்கு ஏதாவது திருமண முயற்சிகள் அல்லது உங்களுக்கான வேலை சம்பந்தமான முயற்சிகளுக்கு பெற்றோர்களிடம் ஆலோசனைகளை பெற்று ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு செல்வது நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது பெற்றோரின் அப்ரூவல் இல்லாமல் நீங்கள் எந்த காரியத்தையும் செய்யாதீங்க. குறிப்பாக முக்கியமாக உங்களது வேலை சம்பந்தமான விஷயங்களை நான் சொல்கிறேன். அப்படி செய்யலை அப்படின்னா அவங்க பின்னாடி ஆட்சேபிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அது உங்களுக்கு இன்னும் சங்கடமாகக்கூடிய வாய்ப்புகள் அமைந்துவிடும் என்பதால் அதை நீங்கள் தவிர்த்து விட உங்களது பெற்றோர்களிடம் அனுமதி பெற்று முக்கியமான செயல்களை இன்றைய தினம் செய்வது நல்லதுங்க. இன்றைய தினம் தேவையில்லாத விஷயங்களுக்காக உங்களது பொன்னானத்தை செலவிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால உங்களுக்கும் உங்களது வாழ்க்கை துணைக்கும் இடையே சில வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. எனவே அதை இன்றைய தினம் தவிர்த்து விடுவது நல்லது. உங்களுக்கு சிறப்பான நல்ல எதிர்காலத்திற்கு உதவிகரமாக இருக்கும். தொழில் மிக மிக சிறப்பாக நடைபெறுங்க. அனைத்து தொழில்களும் நல்ல சிறப்பான ஒரு முன்னேற்றம் பெறக்கூடிய யோகம் இருக்கு.
வருமானம் கண்டிப்பாக அதிகரிக்கும். நிறைய வருமானங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் உங்களது தொழிலில் இன்னைக்கு அமையுதுங்க. குடும்பம் சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியம் சூப்பராகவே இருக்கும். கல்வியில் மாணவர்களுக்கு தேவையான முன்னேற்றங்கள் கிடைக்கும். அற்புதமான காலகட்டம் இது. இந்த தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும்னு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ண புதியவர்கள் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா தினசரி நமது ராசி பலன்கள் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ எல்லா வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு ஏதுவாக வருது அமையும். எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜாக இருக்குங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே. இந்த தினத்துக்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லோ கலர் மஞ்சள் நிறம் இன்னைக்கு உங்களுக்கு அகேஸ் கலர் அமையுங்க. மேலும் நம்பர் 4 4ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைய வாய்ப்புகள் இருக்கு. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் பண நெருக்கடிகள் குறையக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால மன நிம்மதி பெருகும். பணம் சார்ந்த உதவிகள் இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க. குடும்ப உறுப்பினர்கள் எல்லாமே ஒத்துழைப்பு தருவாங்க. அதனால மன நிம்மதி பெருகும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் டேலண்ட்டை வெளிப்படுத்துறதுக்கு நல்ல சான்ஸ் கிடைக்குங்க. அதை யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் திறமைகளுக்கு தகுந்த அங்கீகாரம் இன்றைய தினம் இருக்குங்க. புதிய நபர்கள் அறிமுகமாவாங்க. அதன் மூலமாக உங்களது நட்பு வட்டாரம் பெருகும். வெளியுலக தொடர்பு வட்டாரங்கள் விரிவடையக்கூடிய நாளாக இன்னைக்கு அமையுங்க. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு நல்ல உயர்வான ஒரு நாளுங்க. உங்களது எதிர்பாலான மக்கள் மூலமாக உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை அமையும். எனவே அதன் மூலமாக உங்களுக்கு மனமகிழ்ச்சியில் உண்டு. மனதிற்கு பிடித்தமான சில பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ எல்லாருமே லைக் பட்டனை மறக்காம அழுத்திவிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மேலும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோக்கு 1 மில்லியன் லைக் வரணுங்கிறது உங்களுடைய பேராதரவு மூலமாக தான் நடக்கும். ஸோ எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக்ஸை நீங்க ரீச் பண்ண உதவி செய்யுங்க நண்பர்களே. மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். நமது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணது புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா தினசரி ராசி பலன்கள் உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கும். ஸோ எல்லா வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டாக ஒரு என்கரேஜாக இருக்குங்க. மீண்டும் நாளை தினம் புதன்கிழமை ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தினம் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே.